வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸு எக்ஸைஸ் 2.1 அளவைகள் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம். இந்த 2.1 எக்ஸைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே சேர்த்து 3 பார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 4வது பார்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அந்த கண்டினியூஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த சாப்டர் புரியும். சரிங்களா? எந்த சாப்டராக இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸு அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம்னா தான் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எண்கள் நம்ம நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இயற்கணிதம் நம்ம 2 எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 2 எக்ஸசைஸ் போட்டிருக்கோம். இயற்கணிதம் ஏன் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு அளவைகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இயற்கணிதம் வந்து கம்மியான வியூஸ், அதாவது பார்க்கல, நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது எனக்கு ஒருத்தர் பார்த்தாலும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா? ஸோ அது நம்பர்ஸ் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறதுனால இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து கண்டினியூவேஷன் அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸசைஸ் போடுறேன். ஓகே, கண்டிப்பாக இயற்கணிதம் நம்ம 2 முடிச்சிருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து அடுத்து உறுதியாக வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7th சம் வரைக்கும் முடித்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, ஸோ பாருங்க. 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவு காண்க. என்ன சொல்கிறாங்க? 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம். சரிங்களா? 70 சென்டிமீட்டர் ஆரத்தை உடைய அந்த வட்டம் இது 70 சென்டிமீட்டர். ஓகே, இதில் சம அளவுள்ள 5 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகள், இந்த மாதிரி 5 டிவிஷன். ஓகேவா? ஸோ இதில் 5 டிவிஷன் இருக்கக்கூடிய 5 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. இது ஒவ்வொன்றுடைய அந்த ஏரியா. சரிங்களா? இதனுடைய பரப்பளவு, ஒவ்வொன்றுடைய பரப்பளவை காண்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ நார்மலாக நம்மளுக்கு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பாருங்க. இந்த சம் தான். சரியா? ஆர் நம்மளுக்கு ரேடியஸ் தான் இது. ஸோ வட்டகோண பகுதியின் ஆரம் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 70 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சம அளவுள்ள வட்டகோண பகுதிகள் எவ்வளோங்க? 5 பார்ட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ பரப்பளவு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் வந்து அந்த கோணத்தினுடைய அளவு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா? அப்போ தான் வந்து அந்த பரப்பளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீ எடுத்தோடனே வந்து இந்த கோணம் அந்த இப்போ 90 டிகிரியா இல்லை 45 டிகிரியா அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. சரியா? ஸோ அந்த கோணத்தினுடைய அளவு உனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது உன்னால் ஏரியா எவ்வளோ அப்படின்னு அப்போ தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ அதனால நீ ஃபஸ்ட்டு அந்த கோணம் எவ்வளோ டிகிரியில் இருக்குது, அந்த கோணத்தினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கோணத்தினுடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம போட்டிருக்கோம் இந்த சம். ஸோ இது கோணம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோங்க? பார்ட் வந்து 5 பார்ட்டு. நம்ம அதுக்கு ஃபார்முலா என்ன போட்டோம்? தீட்டா ஈக்குவல் டு 360 பை n. சரிங்களா? எத்தனை பகுதிகள், எவ்வளோ நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் பார்ட், அதுதான் இங்கே மீன் பண்ணுறது. ஸோ 360 பை n. அப்போ என்னங்கிறது இங்கே 5ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 360 பை n 5 எவ்வளோங்க? 72. ஓகேவா? அப்போ தீட்டா, அப்போ கோணம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 72 டிகிரி கிடைச்சிருக்கு. அப்போ 5 பார்ட்டும் 72 அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோங்க? 360 டிகிரியா? எவ்வளோ பார்ட்டுன்னு சொன்னாங்க? 5 பார்ட்டாக இது டிவைடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 5 பார்ட் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 72 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ 72 டிகிரி அப்படின்னா 5 7 சார் எவ்வளோங்க? 35, 5 2 சார் 10. டோட்டலாக நம்மளுக்கு 360 கிடைச்சிருச்சா? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 72 இன்ட்டு 6 போட்டிங்க அப்படின்னா, சாரி 72 இன்ட்டு 5. ஓகேவா? 72 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 360 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம போட்ட இந்த டிகிரி கண்டுபிடிச்சது நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்தது ஏரியா. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏரியா அப்படின்னு மீன்ஸ் பரப்பளவு, இங்கிலீஷில் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச தீட்டா எவ்வளோங்க? கோணத்தினோட தீட்டா அப்படின்னா கோணத்தினுடைய அளவு எவ்வளோ? 72 டிகிரி பை 360 அப்படியே அப்ளை பண்ணுங்க. இன்ட்டு பையினுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோங்க? நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆருடைய இது 70. இப்போ 70 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களே, 70 இன்ட்டு 70. ஓகேவா? இந்த சம் கூட நம்மளுக்கு வந்து ஆன்சரில், உங்களுக்கு புக் பேக் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பையை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வேல்யூ பண்ணாமல் இதை அப்படியே அதாவது ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 980 பை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படியே நீங்கள் எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது தவறாயிரும். சில இதில் வந்து அது ஒத்து வராது. ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் பையை வந்து வேல்யூ பண்ணி போட்டுருங்க. இல்லை, ஏன்னா போடாத இருக்கிறது தான் நம்மளுக்கு ரிஸ்க்கு. போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வேல்யூ பண்ணி போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அது ஓகே, ஃபுல் ஓகே, திருப்தி அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேல்யூ பண்ணாமல் நீ பையை அப்படியே கொடுத்துட்ட அப்படின்னா அங்கே வந்து உனக்கு மார்க் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே சம்பளம் வந்து ஒருவேளை நீ இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஆன்சர் மென்ஷன் பண்ணி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. பட் கொடுக்காத பட்சத்தில் நீ இப்படி தான் போடணும். சரியா? இப்படி போடுறது பெட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது நீ இப்படி போடுறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி அப்ளை பண்ணுற. இப்போ தீட்டாவுடைய வேல்யூ 72, 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 70 இன்ட்டு 70 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ போடும்பொழுது நம்மளுக்கு 7 நம்ம அடித்தோன்னா எவ்வளோங்க? 10. ஓகேவா? 10 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் பாருங்க, 36 இங்கே 72 இருக்கு. ஸோ இங்கே இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். 36 72 இருக்கு. 36 இன்ட்டு 2 எவ்வளோங்க? 72. 2 டைம்ஸ் வருதா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 இன்ட்டு 22 44. 10 இன்ட்டு 7 70. அவ்வளோதான் வேலை. ஓகேவா? ஸோ இந்த ஜீரோ கூட கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீ 70 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணு அப்படின்னா உனக்கு 3080 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. உங்களுக்கு புக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து மறுபடியும் கவனிக்காமல், ஃபுல்லாக வீடியோ கவனிக்காமல் எனக்கு வந்து புக் பேக் ஆன்சர் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன். நீ பையை கேன்சல் அதாவது பையோட வேல்யூ நீ அப்படியே வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னா 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் வரும். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கிட்ட அப்படின்னா எப்படி வரும்னு பார்க்கலாமா? இப்போ 72 இங்கே 360 இருக்கு இல்லையா? ஸோ ஜீரோ கேன்சல் பண்ணு. இதுவும் 2 டைம்ஸ்ன்னு சொன்னோமா? 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கும்? இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே 7 இருக்கும், இங்கே 70 இருக்கும் இல்லையா? ஸோ 7 7s are 49. 490. ஓகேவா? 490 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உனக்கு 980 கிடச்சிரும். புரியுதா? ஸோ அவ்வளோதான். 980 பை, இந்த இடத்துல பையின்னு போட்டுக்கிட்டாங்க. 22/7 போடாமல் பையோட வேல்யூ கொடுக்காம பையன் மட்டும் போட்டு உனக்கு புக் பேக் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார். ஓகேவா? தரைப்பகுதியில், நிலப்பகுதியில், தரையில் எப்படி சொல்லியிருக்காங்க? 30 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர வடிவ ஓடு ஒன்று பதிச்சிருக்காங்க. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறு வடிவமைப்பை பெற்றுள்ளது. படத்தில் உள்ளவாறு எப்படிங்க? சதுரமாக இருக்கு. அதில் ஒரு கால்வட்டம் இருக்கு. ஓகேவா? அதில் உள்ள வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்க அப்படிங்கிறாங்க. அதில் உள்ள வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு காண். ஓகேவா? அப்ப இது என்ன வட்டம்? கால்வட்டம். அப்ப கால்வட்டத்துல இப்படி ஒரு வட்டம் இருக்கு. இதுல கால்வட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஆரம் என்னவா இருக்கும்? இதுதான ஆரம். இது ஆரத்தின் அளவும் இதுதான். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓடு. அப்ப பக்கம் எவ்வளோங்க? 30 சென்டிமீட்டர். அப்ப ஆரமும் அதுல 30 சென்டிமீட்டர் தான். புரியுதா? இந்த வட்டத்தை இப்படி பிரிக்கும் பொழுது கால்வட்டம். சரியா? இப்படி வெட்டி எடுக்கும் பொழுது அது கால்வட்டம். இந்த கால்வட்டம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஆரமும் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஸோ ஆரத்தினுடைய வேல்யூ எவ்வளோங்க? ரேடியஸ். இதனுடைய வேல்யூ அங்கே கொடுத்தது தான்
பக்க அளவு, சதுரத்தினுடைய பக்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அதேதான் ரேடியஸ். ஒவ்வொரு பக்கமும் 30 சென்டிமீட்டர். ஓகேவா? சதுரம்னா எல்லா பக்கமும் ஈக்குவல் இல்லையா? அப்ப இது 30 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் வந்து நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பையோடைய வேல்யூ எப்படி வச்சு கால்குலேட் பண்ண சொல்றாங்க? 3.14 இதை வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். ஓகே, சம் பார்க்கலாம் பாருங்க. சதுரத்தின் பக்கம் 30 சென்டிமீட்டர். படத்தில் உள்ள ஆரத்தின் அளவு, இப்போ சொன்னேன் இல்லையா, ஆரத்தின் அளவா அதை எடுத்துக்கணும் 30 சென்டிமீட்டர். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னதுங்க? கால்வட்டம். இதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அதுக்காக தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னங்க? 1/4 πr² சதுர அலகுகள். ஓகேவா? அப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. 1/4 இன்ட்டு பையுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? 3.14 போட சொன்னாங்களா? போட்டோமா? அப்போ r², ஆரம் எவ்வளோங்க? 30 சென்டிமீட்டர். இப்போ புரியுதா ஏன் ஆரம் வந்து நம்ம அந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறது? ஸோ அதுதான், அதை வந்து நம்மளுக்கு மறைமுகமாக அந்த இடத்துல ஆரத்தின் வேல்யூ வந்து அங்கே மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து சதுரத்தை பற்றி எந்த ஒரு இதையுமே நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லலை. சரியா? உனக்கு சதுரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே நீ அந்த இடத்துல உனக்கு அந்த மைண்ட் அங்கே தான் வரும். ஆனால் இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன? வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ நீ அதை மட்டும் கண்டுபிடிச்சின்னா போதும். ஓகேவா? அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, அதுக்கு உனக்கு என்னெல்லாம் விஷயம் தேவைப்படும்? உனக்கு என்ன தேவை? ஆரம் தேவை. ஆரம் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீ எடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ கால்வட்டத்தின் பரப்பளவு. அது கால்வட்டம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ 1/4 πr² சதுர அலகுகள். ஓகேவா? இந்த சதுர அலகுகள் ஏன் போடுறோம்? சதுரத்தில் இருக்கிறதுனால. ஓகேவா? அதெல்லாம் கரெக்டாக போடணும். ஏன்னா இதுக்கும் நம்மளுக்கு ஒரு 1/2 மார்க் 1 மார்க் குறைப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ இது போட்டோம். 30 இன்ட்டு 30 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? இதை 2ஆல் போட்டிங்கன்னா 15 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா இதுவும் 15 டைம்ஸ் வரும். 15 இன்ட்டு 15 225 இன்ட்டு 3.14 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு இதுதான்ப்பா. ஓகேவா? இப்போ வட்டகோண பகுதியின் பரப்பளவு எவ்வளோங்க? 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ரைட். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொன்னோம்? சதுரம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மைய கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர் உடைய 8 சம அளவுள்ள வட்டகோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன சொல்லிட்டாங்க? என்ன கொடுத்துட்டாங்க? மைய கோணம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆரம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 56 சென்டிமீட்டர். அதாவது இங்கே ஒரு பிரிச்சிருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு 8 சம அளவுகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதனுடைய அந்த ஒரு ஆரத்தினுடைய அளவு, ஒவ்வொரு ஆரத்தினுடைய அளவும் எவ்வளோங்க? 56 சென்டிமீட்டர். ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஆரம் இதிலிருந்து எடுக்கும்போது ஈக்குவல். ஸோ 8 சம அளவு உள்ள இந்த இது ஆரத்தினுடைய வேல்யூ 56 சென்டிமீட்டர். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஒவ்வொன்றின் பரப்பளவுக்கான்னு சொல்கிறாங்க. 22/7 பையோட வேல்யூ சொல்லிட்டாங்க. ஓகேவா? சம் பார்க்கலாமா? ரைட். மைய கோணம் நம்மளுக்கு 45 டிகிரி, ஆரம் 56 சென்டிமீட்டர், சம அளவுள்ள வட்டகோண பகுதிகள் 8, பரப்பளவு கண்டுபிடி. ரைட்டா? அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr². ஓகேவா? இப்போ தீட்டா நம்மளுக்கு கோணம் எவ்வளோங்க? தீட்டானா கோணத்தின் அளவு. கோணம் எவ்வளோ? 45 டிகிரி பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ? 56 56 இன்ட்டு 56 போட்ட அப்படின்னா உனக்கு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? உனக்கு முக்கியமாக தேவை எல்லாம் ஃபார்முலா தான். சரியா? இது மாதிரியே நம்ம நிறைய சம் போட்டாச்சு. ஸோ அதனால் உனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அளவைகள் அப்படிங்கும்போது சிலருக்கு பயம் இருக்கும். சரிங்களா? சிலருக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டராக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. உனக்கு தேவை மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃபார்முலா அப்ளை பண்ண கற்றுக்கணும். சரியா? எதுக்கு எப்படி ஃபார்முலா வரும், எது கொடுத்துருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா
ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. ஒரு தடவைக்கு 4 தடவை சம்ம படிச்சு பாரு, ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்கணும். கொஷின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னால் சம் ஈஸியாக அங்கே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகேம்மா. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. ரைட்டா? ஓகேம்மா. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரைட்? ஓகே. Thank you.